43வது ஸ்லோகம். நாரதர் அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத பிராச்சீன பர்ஹிஸுக்கு சொல்லறார். அதனால நாரத உவாச்ச இதி தௌ தம்பதி தத்ர சமுத்ய சமயம் மிதஹ தாம் பிரவிஷ்ய புரீம் ராஜன் முமுதாதே சதம் சமாஹ. இதி தௌ தம்பதி தத்ர சமுத்ய சமயம் மிதஹ தாம் பிரவிஷ்ய புரீம் ராஜன் முமுதாதே சதம் சமா. ராஜன் பிராச்சீன பர்ஹிஸே அப்படின்னு நாரத மகர்ஷி கூப்பிட்டு சொல்றார். இது இப்படி தௌ தம்பதி புரஞ்சன தம்பதிகள் மிதஹா பரஸ்பரம் சமயம் சமுத்யா குஷிப்படுத்தலாம் அப்படின்னு சம்மதிச்சு நம்ம அதுக்கு முயற்சி செஞ்சுட்டு மிதஹா அப்படின்னா பரஸ்பரம், சமயம் அப்படின்னா சம்மதம் சொல்லிட்டு பரஸ்பரம் குஷிப்படுத்தலாம் அப்படின்னு சம்மதம் தெரிவிச்சுண்டு சமுத்யா நம்ம அதுக்கான முயற்சியை செஞ்சுட்டு தத்ரா அங்க இருக்கிற தாம் அந்த புரீம் மனுஷ சரீரத்துல பிரவேசனம் பண்ணிட்டு சதம் சமாகா 100 வருஷ காலங்கள் முமுதாதே ரொம்ப ஜாஸ்தியான சந்தோஷத்தோடு கூடி அவ வசிச்சா. எப்படியாக்கும் அவ சந்தோஷமாயிட்டு வசிச்சா அப்படிங்கிறதையும் நாரத மகர்ஷி வர்ணிக்கிறத நமக்கு பார்க்கலாம். 44வது ஸ்லோகம். உபகீயமானஹா லலிதம் தத்ர தத்ர ச காயகைஹி க்ரீடன் பரிவ்ருதஹ ஸ்த்ரீபிஹி ஹ்ரதினீம் ஆவிஷத் சுஜௌ. உபகீயமானோ லலிதம் தத்ர தத்ர ச காயகைஹி க்ரீடன் பரிவ்ருத ஸ்த்ரீபிர் ஹ்ரதினீம் ஆவிஷத் சுஜௌ. ஸ்துதி பாடகர்களால ஸ்துதிக்கப்பட்டுண்டும் வெயில் காலத்துல ஸ்திரீகளோடு கூடிட்டு ஜலக்கிரீடகள் செஞ்சும் புரஞ்சனன் சுகிச்சு ஜீவிச்சார். தத்ர தத்ரா அங்கங்க காயகைஹி காயகர்கள் பாட்டு பாடுறவா அந்த ராஜாவை புகழ்த்தீண்டு நடந்தா, ஸ்துதிகீதங்களை பாடினா, லலிதம் அழகாயிட்டு ஸ்வீட்டாயிட்டு உபகீயமானஹா ஸ்துதிக்கப்பட்டார் புரஞ்சனன். ஸ்திரீபிகி ஸ்திரீகளால பரிவிருதஹா சூழ்ந்து நிற்கப்பட்டு ஹ்ரதினி நதியில சுஜௌ வெயில் காலத்துல ஆவிஷது பிரவேசனம் பண்ணி கிரீடன் ஜலக்கிரீட செஞ்சும் அந்த ராஜா குஷியாயிட்டு வாழ்ந்தார். 45வது ஸ்லோகம். சப்தஹா உபரி கிருதாஹா துவாரஹா புரஹா தஸ்யாஹா து த்வே அதஹ ப்ருதக் விஷய கதி அர்த்தம் தஸ்யாம் யஹ கச்சனேஸ்வரஹ சப்தோபரி கிருதா துவார புரஸ்தஸ்யாஸ்து த்வே அதஹ ப்ருதக் விஷய கத்யர்த்தம் தஸ்யாம் யஹ கச்சனேஸ்வரா. அந்த புறத்தோடு நாதனுக்கு யாத்திரை செய்யறதுக்காயிட்டு மேல் பக்கத்துல 7 கீழ்பக்கத்துல 2 துவாரங்கள் அந்த புரியில இருந்தது. தஸ்யாஹா புரஞ்சனன் வசிக்கிற அந்த புரஹா புறத்தோடு உபரி கிருதாகா மேல் பக்கத்துல இருக்கிற
ദ്വാരഹ സപ്തഹ, ദ്വാരങ്ങൾ 7. ദ്വേ, 2 ദ്വാരങ്ങളാക്കും. അതഹ, கீழ்ப்பக்கத்துல இருக்கு. தஸ்யாம், புரஞ்சனன் வசிக்கிற அந்த புறம் வழியா கச்சன விஷய கதி அர்த்தம். பல பல தேவைகளுக்காயிட்டு, பல பல விஷயங்களுக்கு ஆயிட்டு, வெளியில போறதுக்கு ஆயிட்டு, ஈஸ்வரஹா, அந்த புரியோடு எஜமானனான புரஞ்சனன் பல பல விஷயங்களுக்கு ஆயிட்டு வேற வேற வழிகள் வழியா வெளியில போவர். விஷய அர்த்தம் கதிஹி, பிருதக் விஷய அர்த்தம் கதிஹி, பல பல விஷயங்களுக்கு ஆயிட்டு அவரு பல பல வழிகளை உபயோகிச்சுண்டு வெளியில போவர் அந்த புறத்துல. 46வது ஸ்லோகம். பஞ்சத்வாரஹ து பௌரஸ்த்யா தட்சிண ஏகா ததஹ உத்தரா பश्चिमे द्वे अमूषां ते नामानि नृभा वर्णये. पञ्चद्वारस्तु पौरस्त्या दक्षिणैगा तदोत्तरा पश्चिमे द्वे अमूषां ते नामानि नृभा वर्णये. नृभा, நாரதமுனி பிராச்சீன பர்ஹிஸ கூப்பிடுறதாக்கும். ராஜாவே அப்படின்னு கூப்பிட்டு சொல்றார். அமூஷாம், துவாரங்களோடு, நாமானி வர்ணையே, நாமங்களை, தே உங்களுக்கு, வர்ணையே வர்ணிச்சு தரேன். அந்த துவாரங்களோட ஸ்தானத்தையும் நாமங்களையும் உங்களுக்கு நான் வர்ணிச்சு தரேன் டீட்டெயில் ஆயிட்டு. பௌரஸ்தியாகா, கிழக்கு பக்கத்துல முன்பாகத்திலே ஆயிட்டு, அந்த புறத்தோடு முன்பாகத்திலே ஆயிட்டு. பஞ்சத்வாரஹா, 5 துவாரங்கள் இருக்கு. புறத்தோடு மேல் பக்கமாயிட்டு 7 துவாரம், அதுல 5 துவாரங்களை ஆக்கும் இங்க சொல்லப்படுறது. 2 கண்ணு அதனோட துவாரங்கள், அதே மாதிரி மூக்கோடு 2 துவாரங்கள், வாயோடு 1 துவாரம், அப்படி மொத்தம் 5 துவாரங்களை ஆக்கும் இங்க சொன்னது. தட்சிணா ஏகா, தெற்கு பக்கத்துல 1 துவாரம். ததஹா உத்தரா, அப்படி இல்லைன்னா உத்தரா ஏகா, வடக்கு பக்கத்துல அதே மாதிரியே இன்னும் 1 துவாரம். இப்படியாக அந்த புறத்தோடு மேல் பக்கத்துல 7 துவாரங்களை நாரத மகர்ஷி பிராச்சீன பர்ஹிஸுக்கு சொல்லி கொடுக்கிறார். பশ্চিமே, மேற்கு பாகம், அதானது கீழ்ப்பக்கம். துவே, 2 துவாரங்கள் அங்க இருக்கு. காலங்கர்த்தால சூரியனை பார்த்து நம்ம நிக்கிறத, அது கிழக்கு பக்கம். அந்த கிழக்கு பக்கத்தோடு இடது பக்கமாயிட்டு வடக்கு பக்கம், வலது பக்கமாயிட்டு தெற்கு பக்கம், பின்பக்கமாயிட்டு மேற்கு பக்கம். அதே மாதிரி இங்க புறத்தோடு டைரக்ஷனை சொல்லி கொடுக்கிறார் நாரதமுனி. நம்மளோட முகத்துல நமக்கு முன்பக்கத்திலே ஆயிட்டு மேல் பக்கத்துல 7 துவாரங்கள் இருக்கு. முன்பக்கத்துல 5,
சைடுல 2, அப்படி 7 துவாரங்கள். 2 கண்ணோடு துவாரங்கள், 2 மூக்கோடு துவாரங்கள், ஒரு வாய், அப்படின்னு மொத்தம் 5 துவாரங்களாக்கும் முகத்துல கிழக்க பார்த்து இருக்கு. வலது பாகத்துல இருக்கிற ஒரு துவாரம், அதானது தெற்கு பாகத்தில் இருக்கிற ஒரு துவாரம், அது ஒரு காதோடு ஒரு துவாரமாக்கும். அதே மாதிரியே இடத்து பக்கம் வடக்கே பக்கத்துல இன்னொரு துவாரம் இருக்கு காதுக்கு. அப்படி சரீரத்துல மொத்தம் மேல் பாகத்துல 7 துவாரங்கள். மனுஷ சரீரத்தை பேஸ் பண்ணிட்டாக்கும் இங்க சொல்லப்படுறது. மனுஷ சரீரத்துல வயசுக்கு மேல் பக்கமா இருக்கிற 7 துவாரங்களை ஆக்கும் இங்க பார்த்தது. முகத்துல மொத்தம் 7 துவாரங்கள் இருக்கு. முன்பக்கத்துல 5 துவாரமும், இடது பக்கத்துல ஒரு துவாரமும், வலது பக்கத்துல ஒரு துவாரமும். முன்பக்கத்துல இருக்கிற துவாரங்கள் அப்படிங்கிறது கண்களோடு 2 துவாரங்கள், மூக்கோடு 2 துவாரங்கள், ஒரு வாய், அப்படி 5 துவாரம். அதே மாதிரி வலது பக்கம், அதாவது சூரியனை பார்த்து நின்னா தெற்கு பக்கம், அந்த டைரக்ஷன்ல ஒரு காதோடு துவாரம். அதே மாதிரி இடது பக்கம் சூரியனை பார்த்து நிற்கிறத வடக்கு பக்கம், அங்கேயும் ஒரு காதோடு துவாரம். இப்படியாக மொத்தம் மனுஷ சரீரத்துல மேல் பாகத்துல 7 துவாரம். அதே மாதிரி மனுஷ சரீரத்தோடு கீழ்பாகத்துல, அதாக்கும் இங்க மேற்கு துவாரம் அப்படின்னு சொன்னது 2 துவாரங்களாக்கும் இருக்கு. சரீரத்தோடு கீழ்ப்பக்கத்தில் இருக்கிற 2 துவாரங்கள் அப்படின்னு நாரத மகர்ஷி சொல்றார். இனியாக்கும் அந்த துவாரங்களோட பேர்கள் எல்லாம் அவர் சொல்லுவார். புறம் அப்படிங்கிறது ராஜ கொட்டாரம் ஆயிட்டு வர்ணிச்சானா அந்த புறத்துக்கு 9 கோபுரங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கதையை கொண்டு செல்றார் நாரத மகர்ஷி. நம்மளத தத்துவார்த்தத்தோடு கூடிட்டாக்கும் இங்க பார்த்துட்டு இருக்கோம். அதனால மனுஷ சரீரத்தை தான் நம்ம இங்க புறமாயிட்டு நினைச்சுண்டு நாரத மகர்ஷி சொல்ற அர்த்தத்தோடு கூடி இங்க பார்த்துட்டு இருக்கோம். 47வது ஸ்லோகம். கத்யோதா ஆவிர்முகி ச பிராக்த்வாரௌ ஏகத்ர நிர்மிதே விப்ராஜிதம் ஜனபதம் யாதி தாப்யாம் த்யுமத்சகः. கத்யோதாவிர்முகி ச பிராக்த்வாராவேகத்ர நிர்மிதே விப்ராஜிதம் ஜனபதம் யாதி தாப்யாம் த்யுமத்சகः. ஏகத்ர ஒரிடத்துல, நிர்மிதே உண்டாக்கப்பட்டிருக்கிற, ஒரே இடத்துல நிர்மிச்சிருக்கிற, துவாரவ் 2 துவாரங்கள், பிராக் கிழக்கு பக்கத்துல இருக்கு. கத்யோதா ரொம்ப நன்னா ஜொலிக்கிற, கத்யோதம் அப்படின்னும் ஆவிர்முகீச்ச ஆவிர்முகி அப்படின்னும் நாமானி பேருகள் இருக்கிற தாப்யாம் அந்த துவாரங்கள் வழி ஜனபதம் யாதி புரஞ்சனன் அப்படிங்கிற ராஜா ஜீவாத்மா தேசத்துக்கு போறார். மனுஷ சரீரத்தில் இருக்கிற இந்திரியங்கள், அந்த இந்திரியங்கள் வழி அந்த ஜீவாத்மா எப்படியாக்கும் பிரகிருதியில மிங்கிளாயி
எல்லாத்தையும் அனுபவிக்கிறார் அப்படிங்கிறதையாக்கும் இங்க வர்ணிக்கப்படுறது. கத்யோதா அப்படின்னா இடது பக்கத்துல இருக்கிற கண்ணு, ஆவிர்முகீச்ச வலது பக்கத்துல இருக்கிற கண்ணு. இந்த ரெண்டு கண்களை உபயோகிச்சு இந்த கண்களுக்கான பேராக்கும் கத்யோதா ஆவிர்முகி அப்படிங்கிறது. இந்த ரெண்டு பேர்கள் இருக்கிற தாபியாம் துவாரங்கள் வழி கண்ணு அப்படிங்கிற அந்த கிருஷ்ணமணியை நோண்டி எடுத்தானா அங்க ரெண்டு துவாரங்கள் தான் உள்ளது. அந்த துவாரங்கள் வழி ஜனபதம் யாதி தேசத்துக்கு போறது இந்த ஜீவாத்மா. விப்ராஜிதம் நன்னா பிரகாசிக்கிற ஜனபதம் யாதி லோகத்துக்கு யாத்திரையாகிறது, இந்த பிரகிருதிக்கு யாத்திரையாகிறது. விப்ராஜிதம் அப்படின்னு பேர் இருக்கிற லோகத்துக்கு யாத்திரையாகிறது. ராஜா தனியா போறதில்லை. தியுமத் சகஹா தியுமான் அப்படின்னு பேர் இருக்கிற நண்பனோடு கூடிட்டு. கண்ணு மட்டும் இருந்தா பத்தாது, அந்த கண்ணால பார்க்கணுமானா அங்க இருட்டு இல்லாத பிரகாசமும் சேர்ந்து வேணும். அந்த பிரகாசமாக்கும் தியுமான். அப்ப தியுமான் அப்படிங்கிற நண்பனோடு கூடிட்டு யாத்திரை போறார் ராஜா. ஓரோ துவாரங்களிலையும் ராஜாவோடு கூட போற நண்பர்கள் வேற வேறையாக்கும். கண்ணோடு இந்திரிய சக்தியாக்கும் தியுமான். கண்ணு மட்டும் இருந்தா பத்தாது, அந்த இந்திரியத்தோடு சக்தியும் சேர்ந்து இருந்தாதான் நமக்கு ஒரு விஷயத்தை காண முடியும். கண்ணு இருக்கிறவாளுக்கு எல்லாம் கண்களால காணறதுக்கு சாதிக்காது. கண்ணு மட்டும் இருந்து அந்த இந்திரிய சக்தியும் இருந்தா மட்டும் பத்தாது, நமக்கு ஒரு விஷயத்தை காணணுமானா அங்க பிரகாசமும் வேணும். நாற்பத்தி எட்டாவது ஸ்லோகம். நளினி நாளினீ ச பிராக் துவாரௌ ஏகத்ர நிர்மிதே அவதூத சகஹா தாபியாம் விஷயம் யாதி சௌரபம். நளினீ நாளினீ ச பிராக் துவாரா வேகத்ர நிர்மிதே அவதூத சகஸ்தாபியாம் விஷயம் யாதி சௌரபம். நாளம் சொன்னனக்கா துவாரம் அப்படின்னு பேரு. நளினி அப்படின்னும் நாளினி அப்படின்னும் பேர் இருக்கிற ரெண்டு துவாரங்கள் அது யாக்கும் இங்க வர்ணிக்கப்படுறது இந்த ஸ்லோகத்துல. ஏகத்ரா ஒரே இடத்துல, நிர்மிதே உண்டாக்கப்பட்டிருக்கிற, துவாரவ் ரெண்டு துவாரங்கள், பிராக் கிழக்கு பக்கத்துல, நளினி நளினி அப்படின்னும். நாளினீச்ச நாளினி அப்படின்னும் பேருகள் இருக்கிற துவாரங்கள். ஒரு மூக்கோடு ரெண்டு துவாரங்கள், இடது பக்க துவாரம் வலது பக்க துவாரம். இடது பக்க துவாரத்துக்கு பேரு நளினி, வலது பக்க துவாரத்துக்கு பேரு நாளினி. இப்படி இருக்கிற ரெண்டு துவாரங்கள், இது ரெண்டும் கிழக்கு நோக்கியாக்கும் இருக்கு. அவதூதா அவதூதன் அப்படிங்கிற கிராணேந்திரியம் வழி சகஹா அப்படி இருக்கிற நண்பனோடு கூடிட்டு, தாபியாம் அந்த நளினியும் நாளினியும் ஆயிட்டிருக்கிற துவாரங்கள் வழி சௌரபம் விஷயம் யாதி
சௌரவம் அப்படிங்கிற தேசத்துக்கு இந்த ஜீவாத்மா போறது. ஜீவன் கண்கள் வழி திருஷ்யங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறது, மூக்கு துவாரங்கள் வழி அந்த கிராணேந்திரியம் வழி பல பல விஷயங்களும் கந்தங்களாயிட்டு ஸ்வீகரிக்கிறது. ஜீவாத்மா இந்த இந்திரியங்கள் வழி பிரகிருதி விஷயங்களை அனுபவிக்கிறதையாக்கும் நம்ம இங்க ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் நாரத மகர்ஷி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லின்னு இருக்கார். 49வது ஸ்லோகம். முக்கியா நாம புரஸ்தாஹ த்வாஹ தயா ஆபண பகூதனௌ விஷயௌ யாதி புரராடு சத்ஞ விபண அன்விதः. முக்யா நாம புரஸ்தாத்வாஸ்தயாவண பகூதனௌ விஷயௌ யாதி புரராடு சத்ஞ விபணான்விதா. புரஸ்தாது கிழக்கு பக்கத்துல, முக்கியா நாம முக்கியா அப்படிங்கிற பேரில துவாஹா ஒரே ஒரு துவாரம் இருக்கு. தயா அந்த துவாரம் வழி மனுஷ சரீரத்தில் இருக்கிற வாய் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு துவாரத்தையாக்கும் இங்க சொல்லப்படுறது. அந்த துவாரம் வழி புரராடு இந்த சரீரத்துல ராஜாவாயிட்டு இருக்கிற புரஞ்சன ராஜா ஜீவாத்மா ரசஜ்ஞ விபண அன்விதா. ரசஜ்ஞன் விபணன் இப்படி இருக்கிற நண்பர்களோடு கூடிட்டு ஆபண பகூதனௌ ஆபணம் பகூதனம் இப்படி இருக்கிற ரெண்டு விஷயௌ தேசங்களுக்கு யாதி யாத்திரை போறார். வாய் அப்படிங்கிற முக்கிய துவாரம் வழி ரசனேந்திரியம் வழி பல பதார்த்தங்களை இந்த நாக்கு ருச்சிச்சு பார்க்கறது. இந்த நாக்கு ருச்சிக்கிறது அப்படின்னா ஜீவாத்மா ருச்சிச்சு பார்க்கறது. வாக்கு அப்படிங்கிற இந்திரியத்தால விவகார ஸ்தானங்களுக்கு யாத்திரையாகிறது இந்த ஜீவாத்மா. பலதும் பலருகிட்டையும் பேசுறது இந்த நாக்கை உபயோகிச்சுட்டாக்குமே. அப்போ வாய் அப்படிங்கிற துவாரத்தில் இருக்கிற ரசனேந்திரியம் அப்படிங்கிற டேஸ்ட் தெரிஞ்சுக்கிற அந்த இந்திரியம் வழி டேஸ்ட் தெரிஞ்சுக்கிறது. அதே மாதிரி இந்த வாய நாக்குமெல்லாம் உபயோகிச்சு அடுத்தவாகிட்ட கம்யூனிகேஷன் நடத்தவும் செய்யறது ஜீவாத்மா. 50வது ஸ்லோகம். பித்ருஹூஹு மிருபா புர்யாத் த்வாஹா தட்சிணேன புரஞ்சனஹ ராஷ்டிரம் தட்சிண பஞ்சாலம் யாதி ஸ்ருததர அன்விதஹ. பித்ருஹூர்மிருப புர்யாத்வார் தட்சிணேன புரஞ்சன ராஷ்டிரம் தட்சிண பஞ்சாலம் யாதி ஸ்ருததரான்விதா. மிருபா நாரத மகர்ஷி பிராஜீன பர்ஹிசே அப்படின்னு ராஜாவே அப்படின்னு கூப்பிட்டு கண்டினியூ பண்றார். புரியாகா சரீரத்தோடு தட்சிணேனா வலது பாகத்தில் இருக்கிற பித்ருஹூ அப்படிங்கிற துவாஹா துவாரம் வழி
புரஞ்சனஹா, புரஞ்சனன் அப்படிங்கிற ஜீவாத்மா. ஸ்ருததர சகா அன்விதஹா, ஸ்ருததரன் அப்படிங்கிற நண்பனோடு கூடி சேர்ந்து தட்சிண பஞ்சாலம், தட்சிண பஞ்சாலம் அப்படிங்கிற ராஷ்டிரம் தேசத்துக்கு யாத்திரை போறார். மனுஷ சரீரத்தில் இருக்கிற வலது பாகத்தில் இருக்கிற முகத்தில் இருக்கிற துவாரமாக்கும் வலது காது, அதையாக்கும் இங்க வர்ணிச்சது. சரீரத்தில் வலது பக்கத்தில் இருக்கிற காது வழி ஸ்ருததரன் அப்படிங்கிற சிரவணேந்திரியத்தோடு கூட பிதுர்ஹூ அப்படிங்கிற அந்த வலது பக்கத்தில் இருக்கிற காது வழி பிதர்களுக்கு ஆயிட்டு கர்மம் செய்யறதுக்கு தேவையான ஞானத்தை ரிசீவ் பண்ற வலது காது வழி தட்சிண பஞ்சாலம் அப்படிங்கிற தேசத்துக்கு மனுஷ சரீரத்தில் இருக்கிற அந்த ஜீவாத்மா யாத்திரையாகிறது.